இன்றைக்கி வந்து அந்த குட்டீஸ் வந்திருக்கும்போது குட்டீஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அரோராவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அரோராவை ஹக் பண்ணியிருப்பாங்க வெளியில் வச்சே. அப்புறம் வந்து இவங்கள சபரியை வந்துட்டு சொல்லுவாங்க, இங்கே தானே பார்வதி கண்ணை அடித்தது அப்படின்னு. நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க. உடனே வந்துட்டு திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணாங்க, அப்படி சொல்லக்கூடாதுமா, அது ஒரு டாஸ்கில் தெரியாமல் நடந்துச்சு, வேணும்னு பண்ணலன்னு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு திவ்யா சொன்னது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சபரிக்கு அந்த இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும். அண்ட் ஆல்சோ சபரி வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இந்த யானை மாதிரி கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களோட அவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருந்தார். ஆனால் அந்த குழந்தைங்க பார்வை பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பார்வை கூட விளையாண்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் சபரி விளையாண்டார். அப்புறமா அந்த கேர்ள்ஸ் 3 பேரும் வந்து எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இவ்வளோ ஆசையாக விளையாடுறாரு, அதையும் வந்து நடிக்கிறான், நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுறான் தான் அவருக்கு கடைசி ஒரு பேர் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டு திவ்யா, அரோரா, சுபிக்ஷா 3 பேர் கேட்பாங்க, உனக்கு எங்களை யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா ரொம்ப ஆசையாக கேட்பாங்க, தன்னை தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு. பட் அந்த குட்டீஸ் ரெண்டு எனக்கு அரோராவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோரா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க அதை கேட்டுட்டு. அப்போ வந்து சுபிக்ஷா அப்போ என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்டோடனே உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திவ்யா கேட்பாங்க, அப்போ என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்டோடனே அந்த குட்டி சொல்லும், இல்லை நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கல்ல, அதனால தான் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லும். உடனே ஐயோ உங்கள் அம்மா தான் எங்கள் கூட சண்டை போடுறாங்க, நான் சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்களாம் தெரியாமல் சொல்கிறது. பட் திவ்யா அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறமா போகலாம், இனி டைம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொன்ன உடனே 2 பேரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து சபரியையும் பார்வையும் கூப்பிட்டு வச்சு 2 பேரும் மேக்கப் போடுவாங்க. அப்போ வந்து பாண்டா மேக்கப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு போடுவாங்க. தலையில் குடுமிலாம் போட்டு வச்சுட்டு அவரும் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனியக்கா, அந்த 2 குழந்தைங்க வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கனியக்கா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு அவ்வளோ அழகாக ஒரு மதராக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த 2 குழந்தைங்களுக்கும் தனியாக வந்து அமிர்தும் அவங்களும் சேர்ந்துட்டு காலிஃப்ளவர் 65 எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது எல்லாமே டிட்பிட்ஸாக பார்த்ததெல்லாம் சொல்லிட்டேன். யாரையாச்சும் ஒருத்தரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க அந்த குட்டீஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.